Hi everyone. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோல இருக்கு. நீங்க இன்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? क्वेश्चन பேப்பர் ஈஸியா இருந்ததா, கஷ்டமா இருந்ததா அப்படின்றத இந்த வீடியோல கமெண்ட் பண்ணிடுங்க. and அதே மாதிரி நம்ம இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் physics. So இந்த physics, chemistry, mathematics வந்து நமக்கு கட் ஆஃப்ல இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து அட்மிஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படி நம்ம சொல்லலாம். So அந்த வகையில இந்த physics அப்படி நம்ம சொல்லும்போது 15th of March வந்து நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. நமக்கு 11th chemistry முடிஞ்சிருக்கு இல்லையா? So இன்னைக்கு chemistry முடிஞ்சிருக்கு. இந்த 3.5 days நம்ம எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம ரொம்ப ஈஸியா எல்லா சாப்டர்ஸையும் கவர் பண்ணிட்டு some extra sample papers நம்ம go through பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீடைல்டா செம்மையான ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டடி பிளானை ஒரு அவுட்லைனா வச்சு you can follow, இல்லனா இந்த ஸ்டடி பிளானை அப்படியே கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா எல்லா சாப்டர்ஸையும் நீங்க ஈஸியா கவர் பண்ணலாம். and அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கடைசி சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்சுவல் வீடியோ, எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எல்லா புக் பேக் ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணி அழகா பிளேலிஸ்ட்ல ஒவ்வொரு சாப்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சாப்டருக்குள்ள போனீங்கன்னா உங்க புக்ல ஒரு டாபிக் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் வரும். அதே மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க கஷ்டமே இல்லாம சாப்டர் நேம் டைப் பண்ணுங்க, முருகா எம்பின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்ல வந்து நிற்கும். கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே புக்ல இருக்கிற ஃபார்மட் அப்படியே இருக்கும். ஸோ நீங்க கஷ்டப்படாம யூ கேன் யூஸ் இட். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆப் கார்விட். ஸோ இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக இந்த வருஷம் எல்லா மந்த்லி டெஸ்ட்டு, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, ரிவிஷன், ப்ரீ போர்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் நம்மளுடைய கவர்மெண்ட் அனுப்பியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே மொத்தமாக ஒரே பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ கார்விட் ஆப்பை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி போனீங்கன்னாவே பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ள யூ கேன் டவுன்லோட் ஆல் த ஃபைல்ஸ். ஸோ 12th அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கம்மிங் டு திஸ் திங், ஸோ பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இல்லையா? ஸோ ஸ்டடி பிளான்ல தான் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால உங்களுக்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். இட்ஸ் மை லாஸ்ட் சான்ஸ். I know it, you know it இல்லையா? இது லாஸ்ட் சான்ஸ்ன்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த பிசிக்ஸ் இதுக்கப்புறம் நம்ம டச் பண்ண போறதே கிடையாது 12th இல்லையா? ஸோ 12th லாஸ்ட் பிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் இதுவாக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு நேரம் வீணடிச்சிங்கன்றது யாருமே பாதர் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்றத யாரும் பாதர் பண்ண மாட்டாங்க. நீங்க இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க, அது தேவையில்லை. நீங்க எல்லா எக்ஸாம்லயும் லாஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க, ஃபெயில் ஆயிருக்கீங்க, 0 எடுத்திருக்கீங்க, ஒரு தடவை கூட பாஸ் ஆனதே கிடையாது, அது தேவை கிடையாது. கடைசியா பேச போறது உங்களுடைய பப்ளிக் மார்க் மட்டும்தான். இந்த பப்ளிக் மார்க் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எலிஜிபிலிட்டில இருந்து, அட்மிஷன் ஆகுறதுல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட் சான்ஸ் டு ப்ரிப்பேர் பிசிக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் நீங்க என்னையும் பார்க்க மாட்டீங்க. பிசிக்ஸ் வீடியோஸுக்காக தான் என்ன பார்க்க வருவீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்னையும் பார்க்க முடியாது. ஸோ அதனால இந்த 3.5 டேஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்களேன். இது வரைக்கும் நான் படிக்கல சார், இப்போ படிக்கலாம். உங்களால முடியும், நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கும் அந்த நம்பிக்கையோட நம்முடைய ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபர்ஸ்ட் வால்யூம், இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம். நம்ம எப்படி நம்மளுடைய ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஹெவி சாப்டர்ல இருந்து நம்ம போக போறோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் போயிடலாம். அதாவது இன்னைக்கு கெமிஸ்ட்ரி முடிஞ்ச அன்னைக்கு டே 1, அதாவது நமக்கு ஹாஃப் டேல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ 11/3/24 இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம 2 சாப்டர் முடிக்க போறோம். 2 சாப்டர், ஆனா அதுதான் கடைசி முதலுமா இருக்கணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம 4 o'clock இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 4 to 5 சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், 5ல இருந்து 5:15 பிரேக் எடுக்கிறோம். 5:15ல இருந்து 6:15 மறுபடியும் சாப்டர் 1, 6:15ல இருந்து 6:30 மறுபடியும் பிரேக் எடுக்கிறோம். அதாவது 1 மணி நேரம் படிச்சு 1/4 மணி நேரம் பிரேக் எடுக்கிறோம். 6:30ல இருந்து 7:30 வரைக்கும் மறுபடியும் அதே சாப்டர் 1,
7:30 இருந்து 7:45 ஒரு பிரேக் எடுக்கிறோம். ஸோ ஒரு 3 மணி நேரம் ஒரு சாப்டரை ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சாப்டருக்கும் 3 மணி நேரம் கொடுத்துருக்கேன். ரொம்ப அதிகமான நேரம் எனக்கு தெரியும். யாரா இருந்தாலும் சரி சாப்டர் 1 கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்றதுனால யூ ஹேவ் ப்ரிப்பேர்டு இல்லையா? ஸோ இது கரெக்டா? ஸோ 7:45க்கு முடிக்கிறோம். 7:45 இருந்து 8:30, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து சாப்டர் 5 எடுக்கிறோம். இங்கே நமக்கு என்ன ஆச்சு? நமக்கு வந்து 7:45 டு இந்த புக் பேக் முடிஞ்சுதா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் 7:45 8:30 வரைக்கும் சாப்டர் 5 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எடுக்கிறோம். சார் என்ன சார் சம்மந்தமே இல்லை, இது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. இது ஷார்ட்டான சாப்டர். ஸோ டே 1 நீங்கள் இந்த ஹாஃப் டேயில் 2 சாப்டர் முடிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. அதுக்கப்புறம் 8:30 9 ஒரு பிரேக், கண்டிப்பாக டின்னர் முடிக்கிறோம். அது முடிச்சுட்டு 9 to 10 ஒரு மணி நேரம் மறுபடியும் அதே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சாப்டர் 5 எடுக்க போகிறோம். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து கம்ஃபர்டபுள் தான். 10 மணியோட ஸ்லாட் முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப ஹெவி ஒர்க்கெலாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா 6 மணி நேரம் தூக்கம்ன்றது கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸாம் டைமில் இருந்தே ஆகணும். அதை குறைச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் முடியாது. டே 2 நம்ம 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 சாப்டர் முடிக்க போகிறோம், ஹெவி சாப்டர்ஸ். 5 இருந்து 6 காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ரே ஆப்டிக்ஸ் எடுக்க போகிறோம். 6 இருந்து 6:15 பிரேக் எடுக்கிறோம். 6:15 இருந்து 7:15 மறுபடியும் ரே ஆப்டிக்ஸ். 7:15 இருந்து 7:30 பிரேக்கு. 7:30 to 8:30 ரே ஆப்டிக்ஸ். ஸோ 3 மணி நேரத்தில் நம்ம ரே ஆப்டிக்ஸை முடிக்கிறோம். அதே மாதிரி டே 3, அதாவது 13ஆம் தேதியும், சரியா? 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் இருக்குல்ல, 13, 14. ஸோ 13ஆம் தேதி காலையில், இது வந்து 12ஆம் தேதி காலையில் ரே ஆப்டிக்ஸு, 13ஆம் தேதி காலையில் சாப்டர் 2 அதே டைமிங் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுக்க போகிறீங்க. 14ஆம் தேதி என்ன பண்ண போறீங்கன்னா சாப்டர் 9 ஆட்டம்ஸ். பெரிய டாபிக் எல்லாம் கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இதுக்கும் 3 மணி நேரம். அப்போ 12ஆம் தேதி 3 மணி நேரம் ரே ஆப்டிக்ஸ், 13ஆம் தேதி 3 மணி நேரம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, 14ஆம் தேதி 3 மணி நேரம் ஆட்டம்ஸ். இது மார்னிங் அதே டைமிங்ல 8:30க்கு முடிக்கிறோமா? 8:30 to 9:30 என்ன பண்ண போறோம்? பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் 1 மணி நேரம். அதை முடிச்சதும் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் பண்றோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம இங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பிரேக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 12ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஸ்லாட் நம்ம ரே ஆப்டிக்ஸ் முடிச்சோம்ல. இப்போ அடுத்து வேவ் ஆப்டிக்ஸுக்கு வரும். 10 மணியோட முடிஞ்சதுல இங்க 10 இருந்து 11 வேவ் ஆப்டிக்ஸ், 11 இருந்து 11:15 பிரேக், 11:15 இருந்து 12:15 12:15 வரைக்கும் மறுபடியும் வேவ் ஆப்டிக்ஸ், 12:15 to 12:30 பிரேக், 12:30 to 1:30 வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ 12ஆம் தேதி செகண்ட், அதாவது 10 இருந்து 1.5 மணி வரைக்கும் வேவ் ஆப்டிக்ஸ் எடுக்க போறோம். எப்போ? 12ஆம் தேதி. 13ஆம் தேதி என்ன பண்ண போறோம்? அதே டைமிங்ல இந்த மேக்னெட்டிசம் சாப்டர் 3 பண்ண போறோம். 14ஆம் தேதி என்ன பண்ண போறோம்னா சாப்டர் 10 அதே டைமிங். புரியுதா? அதே டைமிங்ல சாப்டர் 10 நம்ம படிக்க போறோம். அப்போ இது 12, இது 13, இது 14. சார் நான் ரிவைஸ்லாம் பண்ணலாமே, இவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. 14ஆம் தேதிக்கு சொல்ல வர்றேன். 14ஆம் தேதி 1:30யோட முடிஞ்சிருச்சுங்க. அப்போ அதுக்கு அடுத்த ஆஃப் இருக்கு. மறுபடியும் அடுத்த நாள் 15ஆம் தேதி 10 மணி வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலுமே 9 மணி வரைக்கும் நீங்க வீட்டில் இருக்க போறீங்க. அப்போ அந்த நேரம் ஃபுல்லா ரிவைஸ் தான் பண்ண போறோம். எப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 1:30 இருந்து 4:30 மணி வரைக்கும் பாரு, 2, 3, 4, 3 மணி நேரம் நீங்க ரெஸ்ட் எடுக்க போறீங்க. தூங்கலாம், தயவு செஞ்சு தூங்குறது பெட்டர். அப்போ 3 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிடுறோம். 12ஆம் தேதி ஈவினிங் 4:30 to 5:30. எப்படி? 12ஆம் தேதி ஈவினிங் 4:30 to 5:30 புக் பேக், சாப்டர் 8 எடுக்கிறோம். டியூவல் நேச்சர், கரெக்டா? டியூவல் நேச்சர் நம்ம எடுக்கிறோம். 5:30 இருந்து 5:45 பிரேக், 5:45 இருந்து 6:45 அதே சாப்டர் 8, 6:45 to 7 பிரேக், 7 to 8 சாப்டர் 8. ஸோ சாப்டர் 8 டியூவல் நேச்சர் நமக்கு பெரிய 3 மணி நேரம் எடுத்துறதுக்கு அவசியம் இல்லை. சப்போஸ் எதனா இருந்தது எக்ஸ்ட்ரானா யூ கேன் ரிவைஸ் தட் அகெயின். சரியா? இது எப்போ? 12ஆம் தேதி. 13ஆம் தேதி பாருங்க
சாப்டர் 4 அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நம்ம 13ஆம் தேதி பார்க்க போறோம். அப்போ 14ஆம் தேதி நமக்கு ஈவினிங்ல இருந்தே ஒண்ணுமே கிடையாது. எப்போ 14ஆம் தேதி 1:30யோட நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ரிவைஸ் தான் பண்ண போறோம். அப்போ 12ஆம் தேதி இந்த சாப்டர் 8, 13ஆம் தேதி சாப்டர் 4 எப்போ ஈவினிங் டைம்ல 8ஓட முடியுதா? 8க்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? நமக்கு 8ல இருந்து 8:45 டின்னர் பிளஸ் பிரேக். 8ல இருந்து 8:45 டின்னர் பிளஸ் பிரேக். 8:45ல இருந்து 10, அதாவது 9:45. அப்புறம் இன்னொரு 1/4 மணி நேரம், 1.25 மணி நேரம் என்ன பண்ண போறோம்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை படிக்கிறோம். என்னைக்கு? 12ஆம் தேதியே. 12ஆம் தேதி நைட்டே நம்ம புக் பேக்ல இருக்கிற ஒன் வேர்ட்ஸை நம்ம தரவு பண்றோம். அப்படியே நம்மளுடைய கார்விட் ஆப்புக்குள்ள போயிட்டு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க, அது ஒரு 200 கிட்ட இருக்கு புக் பேக் இல்லாம. அதை நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம். சரியா? ஸோ அதனுடைய ஆன்சர் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. அப்போ 12ஆம் தேதி 10 மணிக்கு முடிக்கிறோம். அப்போ 13ஆம் தேதி மறுபடியும் 8:45ல இருந்து 10 வரைக்கும் அதே தான் பண்ண போறீங்க. சார் நான் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப தரவா இருக்கேன் சார், எனக்கு பிரச்சனையே கிடையாது சார். அப்போ இந்த 8:45ல இருந்து 10 மணி வரைக்கும் எந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க விட்டு போன மாதிரி இருக்கோ, மறந்து போன மாதிரி இருக்கோ, அதை நீங்க இங்க ரிவைஸ் பண்ணலாம். எப்போ? 12ஆம் தேதி ஒன் வேர்டு, 13ஆம் தேதி நீங்க ரிவைஸ் பண்ணலாம். 14ஆம் தேதி ஆப்வியஸ்லி நீங்க ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்க போறீங்க மதியம் 1:30ல இருந்து. அப்போ we came to the end point, last chance இல்லையா? ஸோ நம்ம லாஸ்ட் சான்ஸ்ல இருக்கோம். இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பிடிக்க முடியாது. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி கடைசி சான்ஸ் இதுதான் உங்களுடைய பிசிக்ஸ் ப்ரிப்பரேஷனை நல்லா பண்றதுக்கு. கண்டிப்பா உங்களால நல்லா பண்ண முடியும். அந்த ஹோப் எனக்கு கண்டிப்பா இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சிட்ட பிறகு நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 3 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ரிப்பீட்டடான 5 மார்க், ரிப்பீட்டடான 3 மார்க், ரிப்பீட்டடான 2 மார்க்கையும் நம்ம போஸ்ட் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னது? ப்ராப்ளம்ஸ் தானே. அந்த ப்ராப்ளம்ஸும் எந்த சாப்டர்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் போடுறேன். சரியா? தேங்க்யூ. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள்கிட்டயும் மறக்காம சொல்லிடுங்க. ஹெல்ப் திஸ் with a smile.